உங்களுக்கு நீச்சல் தெரியுங்கிறதுனால நீங்கள் நிரந்தரமாக தண்ணிக்குள்ளே வாழ முடியுமா? முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் உங்களுக்கு நார்சிசிசம் பற்றி தெரிஞ்சிடுச்சுங்கிறதுனால உங்களால் நார்சிசிஸ்ட் கூட வாழ்ந்துட முடியாது. உங்களோட அவேர்னஸை வச்சு நார்சிசிஸ்டிக் என்விரான்மெண்ட்டை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா ஆப்போசிட் டைமென்ஷனில் இருக்கிற 2 ரியாலிட்டிஸ் ஒன்னோட ஒன்று ஒத்து போகாது. பரஸ்பர சம்பந்தம் இல்லாத நேரெதிர் நோக்கங்களோடையும் எதிர்பார்ப்புகளோடையும் இருக்கிற 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அந்த சூழல் முரண்பாடுகளை மட்டும்தான் உருவாக்கும். இந்த மாதிரி உறவுல நச்சுகள் ஒரு சமரச நிலைப்பாட்டுக்கு இறங்கி வரமாட்டாங்கங்கும் போது நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்காக இந்த முரண்பட்ட சூழலுக்கு ஏத்த மாதிரி உங்களை நீங்க அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்களோட நிச்சயமற்ற நடத்தைகளுக்கு ஏத்தபடியும் அவங்களோட ஆல்டர்ட் ரியாலிட்டிக்கு ஏத்தபடியும் உங்களோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த அடாப்டேஷன் நடக்காம உங்களால இந்த நார்சிசிஸ்டிக் என்விரான்மெண்ட்ல சர்வைவ் ஆக முடியாது. ஸோ உங்க சர்வைவல்காக நீங்க ஒரு கோப்பிங் மெக்கானிசமை டெவலப் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாவீங்க. இதோட பின்விளைவுகளா உங்களுக்குள்ள உளவியல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படும். உங்க ரியாலிட்டியை கைவிட்டுட்டு நச்சுகளோட ஆல்டர்ட் ரியாலிட்டிக்குள்ள நீங்க வாழ ஆரம்பிக்கும் போது உங்களோட நினைவாற்றலும் அறிவாற்றலும் சிதைக்கப்படும். ஸோ இங்கே பிரச்சனை உங்களுக்கு நார்சிசிசம் பற்றின அவேர்னஸ் இருக்கா இல்லையாங்கிறது கிடையாது. உங்களோட அவேர்னஸை வச்சு நச்சுகளோட ஆல்டர்ட் ரியாலிட்டிக்குள்ளே போயிட்டு உங்களோட மென்டல் ஸ்டெபிலிட்டியை உங்களால் காப்பாற்றிக்க முடியாதுங்கிறது தான் இங்கே நிதர்சனம். டார்வினோட எவல்யூஷனரி தியரி தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயம் இன்னும் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் படி நீங்கள் அந்த நார்சிசிஸ்டிக் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்றபடி உங்களை அடாப்ட் பண்ணிக்கும் போது மட்டும்தான் உங்களால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் சர்வைவ் ஆக முடியும். அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்றபடி உங்களை நீங்கள் மாற்றிக்கிறீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மென்டலி அன்ஸ்டேபிள் ஆகிடுவீங்க. இந்த அன்ஸ்டேபிள் மென்டாலிட்டியோட நீங்கள் தொடர்ந்து நீண்ட காலத்துக்கு இந்த நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அடுத்தடுத்த கட்டமாக உங்களோட சர்வைவலுக்காக உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு நார்சிசிஸ்டாக மாற ஆரம்பிப்பீங்க. இதை தான் நார்சிசிஸ்டிக் கண்டேஜியன்னு சொல்கிறாங்க. நார்சிசிஸ்டிக் கண்டேஜியன் பற்றி நான் அடுத்த பதிவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க.